எஸ்ரா ஆறாம் அதிகாரம். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜனாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அமேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது: ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது வழி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலவுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவுது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயம் ஆகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது: இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்கள், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையார் ஆவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரிவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம். இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுள் என்று எழுதி அனுப்பினான். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதி ஆகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையாராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சிய ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள்.
அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசாஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் சல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிலோபின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெராயோத்தின் குமாரன், இவன் சேராக்கியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபிசுவாவின் குமாரன், இவன் பினெகாசின் குமாரன், இவன் எலெயாசாரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்தசாஷ்ட ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷம் ஆனது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசாஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்தசாஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் அனைத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும், நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியதென்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டி இருப்பதை நீ ராஜாவின் கஜனாவில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்தசாஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும்,
பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாய் இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகலும் தீர்வையாகலும் ஆயமாகலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் ராஜாவுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனவனும் உடனே மரணத்துக்காகலும் தேசத்து புறம்பாக்குதலுக்காகலும் அபராதத்துக்காகலும் காவலுக்காகலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம். அர்த்தசாஸ்திர ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. பினெகாசின் புத்திரரில் கெர்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியேல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோஷின் புத்திரரில் ஒருவனான செகனியாவின் புத்திரரில் சகரியாவும் அவனோட கூட வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற 150 ஆண் மக்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் செரக்கியாவின் குமாரனாகிய எலியோனாயும் அவனோட கூட 200 ஆண் மக்களும், செக்கனியாவின் புத்திரரில் யாகாசியலின் குமாரனும் அவனோட கூட 300 ஆண் மக்களும், ஆகீனின் புத்திரரில் யோனத்தானின் குமாரனாகிய ஏபேத்தும் அவனோட கூட 50 ஆண் மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய எஷாயாவும் அவனோட கூட 70 ஆண் மக்களும், செப்பதியாவின் புத்திரரில் மீகாவேலின் குமாரனாகிய செப்பதியாவும் அவனோட கூட 80 ஆண் மக்களும், யோவாபின் புத்திரரில் எகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோட கூட 218 ஆண் மக்களும், செலோமித்தின் புத்திரரில் ஒசிபியாவின் குமாரனும் அவனோட கூட 160 ஆண் மக்களும், பென்யமின் புத்திரரில் பெயாவின் குமாரனாகிய சகரியாவும் அவனோட கூட 28 ஆண் மக்களும், அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனானும் அவனோட கூட 110 ஆண் மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபலேத், ஏயேல், செமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களோட கூட 60 ஆண் மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சாபுத்தும் அவர்களோட கூட 70 ஆண் மக்களும். இவர்களை நான் ஆகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியன் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுலாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திரிமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா எனும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனிமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கருத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட எஷாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனேமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன.
அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரபியாவையும் அஷ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்து சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரின் ஆகிய உரியாவின் குமாரன் மெரேமோத்தின் கையிலும் பினேகாசின் குமாரன் எலெயாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியே நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. எசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூயின் குமாரன் தோவாத்தியாவும் என்கிற லேவியரும் அவர்களோட கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தம் 12 காளைகளையும் 90 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதுகளை நதிக்கு எப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாய் இருந்தார்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபுசியர், அம்மோனியர், மோவாபியர், ஏத்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவருடைய குமார்த்திகளை தங்களுக்கும் தங்கள் குமாருக்கு பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவரின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானும் அந்தி பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று.
எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்குள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு உச்சை கொடுக்கவும் இப்படியெல்லாம் எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்களை அடிமைத்தனத்தின்றி எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கும் யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவருடைய குமாருக்கு கொடாமலும் அவருடைய குமார்த்திகளை உங்கள் குமாருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்போதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்களும் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் எழுந்து உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எஸ்ரா 10ஆம் அதிகாரம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரர்கள் ஒருவனாகிய எகியலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் எங்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் உமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ணு கடவும் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும். இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோட கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான். அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிப்பின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலிருந்து வந்து கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து எந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே யூத பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாய் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் மீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள்.
இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாரிக்காலமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்கள் ஆகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெல்லாம் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படிக்கு எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். மெசுல்லாமும் சபேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள். சிறைப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் 1 தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தை 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரனும் அவன் சகோதரர்களும் மாசேயா, எலெயாசர், யாரீப், கெத்தலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து நாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். இம்மேரின் புத்திரரில் அனானியும் செபதியாவும், ஆரிமின் புத்திரரில் மாசேயா, எலியா, செமாயா, எஸ்தியேல், உசியா என்பவர்களும், பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய், மாசேயா, இஸ்மவேல், நெத்தனேயேல், யோசபாத், எலாசா என்பவர்களும், லேவியரின் யோசபாத், சிமேயி, கெலிதா என்னும் பேருமுள்ள செலையா, பெத்தாகியா, யூதா, இளையேசர் என்பவர்களும், பாடகரின் எலியாசிப்பும், வாசல் காவலாளரின் சல்லுமும், தேலேம், ஊரி என்பவர்களும், மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரெமியா, எஸ்தியா, மல்கியா, மியாமின் இளையாசர், மல்கிஜா, பெனேயா என்பவர்களும், ஏலாமின் புத்திரரில் மத்தனியா, சகரியா, எகியேல், அப்தி, எரிமோத், எலியா என்பவர்களும், சத்துவின் புத்திரரில் எலையானாய், எலியாசிப், மத்தனியா, எரிமோத், சாபாத், அகிசா என்பவர்களும், பெபாபிவின் புத்திரரில் யோகனான், அனனியா, சபாயி, அத்லாயி என்பவர்களும், பானியின் புத்திரரில் மெசுல்லாம், மல்லூத், அதாயா, யாகாப், சேயால், ராமோத் என்பவர்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா, கெலால், பெனாயா, மசேயா, மத்தனியா, பெசலையேல், பின்னுயி, மனாசி என்பவர்களும், ஆரிமின் புத்திரரில் எலெயாசர், இஷ்யா, மல்கியா, செமாயா, ஷிமேயோன், பென்யமின், மல்லூக், செமரியா என்பவர்களும், ஆசுப்பின் புத்திரரில் மத்னாயி, மத்தாக்கா, சாபாத், எலிபலேத், எரேமாயி, மனாசே, சிமே என்பவர்களும், பானியின் புத்திரரில் மதாயி, அம்ராம், ஊவேல், தெனாயா, பெதியா, ஹெல்லு, பனியா, மெரமோத், எலெயோசிப், மத்தனியா, மகதானாய், யாசாய், பானி, பின்னுயி, சிமேயி, செலேபியா, நாத்தான், அதாயா, மக்னாத் பாயி, சாசாயி, சராயி, அசரையேல், செலேமியா, செமரியா, சல்லும், அமரியா, யோசேப் என்பவர்களும், நேபோவின் புத்திரரில் ஏயேல், மத்தித்தியா, சாபாத், செபினா, யாதாய், யோவேல், பெனாயா என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள். இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள்.